ஓம் சக்தி. வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் 2025ஆம் ஆண்டிற்கான நவராத்திரி காப்பு பிரசாதங்களை பயன்படுத்தும் முறைகள் குறித்து ஏற்கனவே அன்னை அருள்வாக்கில் அருளிய வழிமுறைகளை காணவிருக்கிறோம். மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வ செய்திகளையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள இப்போதே மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் மற்றும் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் அருள் தரிசன நேரலைகள் போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள். 2025ஆம் ஆண்டில் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நடைபெற்ற நவராத்திரி காப்புகளிற்கு பதிவு செய்து பெற்றுக்கொண்டவர்கள் அதனை வழிபடும் முறை பற்றி அன்னை அருளியுள்ளார்கள். நாம் பெற்றுக்கொண்ட மஞ்சள் காப்பு, குங்கும காப்பு, விபூதி காப்பு, சந்தன காப்பு பிரசாதங்களை குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நெற்றியில் தொடர்ந்து அணிந்து வர வேண்டும். துளசி காப்பு, கற்கண்டு காப்பு, வேப்பிலை காப்பு, உலர் பழங்கள் காப்புகளை பிரசாதமாக சாப்பிட வேண்டும். நவராத்திரி அபிடேக தீர்த்தம் மற்றும் சிறுதானிய காப்பு, நவதானிய காப்பு என்பனவற்றை தீர்த்தமாக மாற்றி இல்லங்களில் மற்றும் தங்களது வியாபார ஸ்தலங்களில் தெளிக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டுக்கு உரிய சிறப்பான ஜவ்வாது காப்பினை நமது உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். இவை அன்னை பொதுவாக அருளிய வழிமுறைகள். நம் குருவாக பங்காரு தெய்வமாக அவதரித்த அன்னை ஆதிபராசக்தி அருள்வாக்கு மற்றும் பாத பூசையில் தனிப்பட்ட ரீதியாக காப்பு வழிபாட்டு முறைகளை தங்களுக்கு கூறியிருந்தால் அதனை கடைபிடிக்க வேண்டும். அன்னை அருளியுள்ள இந்த முறைப்படி 2025ஆம் ஆண்டின் நவராத்திரி காப்பு பிரசாதங்களை பயன்படுத்தி அன்னையின் பூரண குருவருளையும் திருவருளையும் பெறுவோம். இது குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். அன்னை நமக்கு அருளியுள்ள ஆன்மீக நுட்பங்களை முறை தவறாமல் கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் அன்னை அருளிய ஆன்மீக வழிமுறைகளை பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். அன்னையின் அருளால் வாழ்வில் வெளிச்சம் பெறுவோம். ஓம் சக்தி.